வணக்கம். நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்து முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 15, 20 நாள் ட்ரேடிங் செஷனில் ஒரு 1000 புள்ளிகள் கிட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. அதேமாதிரி மிட் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11%, ஸ்மால் கேப் ஒரு 13% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதில் மிட் கேப் பங்குகளான இந்த ஏற்றம் கொடுத்த பங்குகள் பார்த்து எஸ்எம்எல் அப்படின்ற ஒரு பங்கு 53% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதுவும் ப்ரூடென்ட் கார்ப் அப்படின்ற ஒரு பங்கு 48%, ஜோதி சிஎன்சி 46%, சென்னை பெட்ரோ பார்த்தீங்கன்னா அது ஒரு 46% ஏறிருக்கு. இக்யூலேட்டிங் ரொம்ப நாளாக ஏற்றம் கொடுக்காத பங்கு, கிட்டத்தட்ட அது ஐபிஓ ப்ரைஸ் ஏறவே இல்லை. அதுவும் இந்த புல் பேக் ராலியில் ஒரு 45% இருக்குது. ஜென்டெக் டிஃபென்ஸ் துறை சார்ந்த பங்கு அது ஒரு 44% கூடியிருக்கு. அதுமாதிரி இன்னொரு டிஃபென்ஸ் துறை சார்ந்த பங்கு ஜிஆர்எஸ்சி அது ஒரு 44%. கண்டினியூஸாக ஒரு நாள் அப்பர் சர்க்கியூட் 20% ஏறி அப்பர் சர்க்கியூட் அடிச்சு, அதுக்கடுத்து கண்டினியூஸாக ஒரு 5%, ஒரு 4% ஏறி கிட்ட 44% இருக்குது. அதுமாதிரி பாரத் டைனாமிக்ஸ் அது ஒரு 43%, லாய்ஸ் மெட்டல்ஸ் ஒரு 39%, டிஎன்ஆர் 37% ஏறி நம்ம மார்க்கெட் நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத காட்டி கொடுத்துருக்கு. அதேமாதிரி நடந்து முடிஞ்ச மார்க்கெட் அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோசிங் ஓரளவு நல்லா பாசிட்டிவில் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. ஆனால் பெரிய ஏற்றம் இல்லைனாலும் ஒரு சின்ன லெவல் ஏற்றம் கொடுத்துருக்கு. டவுஜன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 32 புள்ளிகள், எஸ்என்பி பார்த்தீங்கன்னா 4.67 புள்ளிகள், நாஸ்டாக் பார்த்தோம்னா 92.43 புள்ளிகள் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃப்ரைடே க்ளோசிங் அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸுக்கும் ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஷியன் மார்க்கெட் கொஞ்சம் வீக்காக தான் க்ளோஸ் ஆச்சு. ஏஷியன் அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் தான் வீக் இதில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த வாரம் நமக்கு 23,350 க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம நிஃப்டி. ஸோ இதுலேருந்து 23,400 23,550 வரைக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் நம்ம நிஃப்டிக்கு. ஸோ இந்த வாரம் இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 23,550 நம்ம தாண்டுவான் நிஃப்டி அப்படின்றத நமக்கு ஒரு கேள்விக்குறி. இந்த 23,550 கடந்து ஒரு 2-3 செஷன் நல்ல முடிவடைஞ்சிது அப்படின்னா கன்ஃபார்ம் புல் பேக் ராலி நம்ம எடுத்துக்கலாம். 23,550 கடந்து ஒரு 2-3 நாள் பாசிட்டிவ் க்ளோசிங் வரணும். அதுலேயே 2 நாள் நெகட்டிவ் க்ளோசிங் வந்ததுன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 23,550 கடந்து ஒரு 2-3 நாள் பாசிட்டிவ் க்ளோசிங் முடிவடைஞ்சது அப்படின்னா கண்டினியூஸாக புல் பேக் ராலி. நம்ம எங்கே இறங்கணுமோ 26,300 அப்படின்னு சொல்லி அங்கே இறங்கணும் இல்லையா, அந்த பாயிண்ட் அதை உடைக்கிறதுக்கு ஒரு 2 மாத காலத்தில், ஒரு 3 மாத காலத்தில் அதை உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு. ஸோ அந்த 23,550 எப்படி உடைக்குது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து ஒரு 2-3 நாள் மார்க்கெட் பாசிட்டிவ் க்ளோசிங் வரணும். அந்த பாசிட்டிவ் க்ளோசிங் முடிஞ்சு மார்க்கெட் ராலியாக ஆரம்பிச்சது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் செப்டம்பரில் பழைய ஹையாக உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மேக்ஸிமம் செப்டம்பர்லேயே உடச்சிட்டு மேலே போயிடும். ஆகஸ்ட்லாம் செப்டம்பருக்குள்ளே உடச்சிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நிஃப்டி பயணப்பட ஆரம்பிச்சோம். ஸோ இந்த 23,550 உடைக்கிறது கஷ்டப்பட்டது அப்படின்னா 23,550 22,800 போச்சு இல்லையா, அதுக்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா அப்பப்போ ஒரு 1000 புள்ளி ஒரு 10% இறக்கம் பங்குகளில் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு அதெல்லாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பங்குகள் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கு. அதில் சில பங்குகள் இப்போ நான் பார்க்க போகிறோம். அது என்னென்ன பங்குகள் அப்படின்றத சொல்கிறேன். அதில் உங்களுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் இது பண்ணி பாருங்கள். இங்கே கொடுக்கப்படும் பங்குகளுடைய பெயர்கள் அப்படின்றதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது தான். நீங்கள் வாங்கவோ விற்கவோ செய்யணும் அப்படின்னா இது பண்ணிங்க அப்படின்னா யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு அதை வாங்க விற்க பண்ணலாம். இப்போ நம்ம முதல் பங்கு தேஜஸ் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு பங்கு, தேஜஸ் நெட் அப்படின்னு சொல்லி நேமில் என்எஸ்சியில் இருக்குது. ஸோ இது இன்வெஸ்டர்ஸோட இதை பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் 54% இருக்குது, டிஐஸ்கிட்ட ஒரு 8% இருக்குது, எஃப்ஐஎஸ்கிட்ட ஒரு 8%, டிஐஸ்கிட்ட ஒரு 4%, பப்ளிக்கிட்ட ஒரு 32% பங்குகள் இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஓசி 3.68, ஆர்ஓஇ 2.306, மார்க்கெட் கேபிட்டல் 14,083 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டல். இப்போ லாஸ்ட்டாக க்ளோசிங் ப்ரைஸ் 800 க்ளோஸ் ஆகிருக்கு. அதனுடைய 52 ஹை பார்த்தோம் 1,495 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2024க்கும் 2023க்கும் உள்ள சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2023 922 கோடி காமிச்சிருக்காங்க இந்த கம்பெனி. அதே இது 2024 சேல்ஸ் 2,471 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 1,500 கோடி அதிகமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது நெட் ப்ராஃபிட் இந்த தடவை 63 2024 63 கோடி காமிச்சிருக்காங்க.
வரும் காலத்தில் வந்து அதோடைய எக்ஸ்போர்ட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ஒரு 500 கோடியை விட்டு தாண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பங்கு நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்கு நல்லபடியாக யூஸ் ஆகுதான்னு. சார்ட்டில் வந்து ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது. ஸோ நம்ம வந்து ரெண்டாவது பார்க்க போகிற பங்கு சென்னை பெட்ரோலியம். சென்னை பெட்ரோ அப்படின்ற நேமில் என்எஸ்சியில் இருக்குது. ஹை வந்து 1275 ரூபா க்ளோசிங். 52 லோ பார்த்தா 433 ரூபா. ஆர்ஓசி பார்த்தா 35.1, ஆர்ஓஇ வந்து 35.9, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 67% இருக்குது. எஃப்ஐஎஸ்ட ஹோல்டிங் வந்து 11% இருக்குது. டிஐஎஸ்ட ஹோல்டிங் ஒரு 2% கிட்டத்தட்ட டிஐஎஸ்ட ஹோல்டிங் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ரிசர்வில் கேஷ் பார்த்தோம் அப்படின்னா 7500 கோடி ரூபா ரிசர்வில் கேஷ் வச்சுருக்காங்க. கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6000 கோடி ரூபா உங்களுக்கு கடன் இருக்குது. கடைசி அவங்க நெட் ப்ராஃபிட் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா 2745 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. போன 2023 3532 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அதுக்கு ஒரு 750 கோடி டிஃப்ரெண்ட்டில் தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து பங்கோட விலை வந்து ரொம்ப கணிசமான விலையில் குறைஞ்சிருக்கு. இது இங்கேருந்து ஏறினா கூட இன்னொரு 40% ஏறினா தான் 52 ஹையை வந்து தொடர அளவுக்கு இருக்குது. இந்த பங்கு வந்து நமக்கு ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் ஆகுமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அடுத்த பங்கு நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு பங்கு 52 வர உச்ச வேலை பார்த்தா 1800 கிட்ட முடிவடைஞ்சிருக்கு. 52 லோ பார்த்தா 626 முடிவடைஞ்சிருக்கு. ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா ஒரு 50 இருக்குது. புக் வேல்யூ வந்து 86.2, ஆர்ஓசிஇ வந்து 26.6, ஆர்ஓஇ வந்து 22.7, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஓகே, முக்கியமான ஒரு இது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 54% இருக்குது. எஃப்ஐஎஸ்ட ஹோல்டிங் வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு 20% ஹோல்டிங் இருக்குது. டிஎஸ்ட ஹோல்டிங் 9% இருக்குது. பப்ளிக்கிட்ட ஒரு 16% இந்த பங்கு இருக்குது. 2024 இவங்களோட சேல்ஸ் பார்த்தா 1136 கோடி, ப்ராஃபிட் வந்து 237 கோடி. பேலன்ஸ் ஷீட் படி பார்த்தா கையில் ரிசர்வ் வந்து 1070 கோடி ரூபா ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 37 கோடி ரூபா தான் கடன் இந்த கம்பெனிக்கு. ஸோ இந்த கம்பெனி ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இது ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் ஆகும் அப்படின்றத செக் பண்ணுங்கள். அடுத்தது நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் வர பங்கு வந்து ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங். இந்த பங்கோட விலை வந்து இப்போ 844 ரூபா ட்ரேட் ஆகுது. ஹை வந்து 1064 ரூபா, லோ வந்து 604 ரூபா. ஆர்ஓசி பார்த்தா 18.7, ஆர்ஓஇ வந்து 17. ஸோ இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஒரு 43%, எஃப்ஐஎஸ் கிட்ட 24% இந்த பங்கு இருக்குது. டிஎஸ் கிட்ட ஒரு 5.41% இருக்குது. பப்ளிக் கிட்ட ஒரு 27% ஹோல்டிங் இருக்குது. சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஒரு 3955 கோடி ரூபா சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் வந்து 341 கோடி நெட் ப்ராஃபிட். அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து உங்களுக்கு கடன் பார்த்தோம் அப்படின்னா 1481 கோடி ரூபா கடன் இருக்குது. ரிசர்வில் கேஷ் வந்து ஒரு 3000 கோடி கிட்ட கேஷ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பங்கு இங்கேருந்து ஏறினா கூட ஒரு 30% 35% நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத இந்த பங்கையும் செக் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர் வேகன், JWL அப்படின்ற ஒரு ஸ்டாக்கு, ரயில்வே துறையை சேர்ந்த பங்கு இது. இப்போ கடைசியாக க்ளோஸ் ஆன ப்ரைஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 348 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை வந்து 52 ஹை பார்த்தோம் 748, 52 லோ பார்த்தோம் 270, ஆர்ஓசி 31.7, ஆர்ஓஇ 27.4, புக் வேல்யூ 60 ரூபாய்க்கு புக் வேல்யூ இருக்குது. அப்புறம் வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா முக்கியமாக. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஹோல்டிங் வந்து 68% கிட்ட இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட தற்சமயம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 3.44% இருக்கும். டிஐஎஸ் கிட்ட 1.73 இருக்குது. பப்ளிக்கிட்ட 26% ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐஎஸ் கடந்த ஒரு 4 குவார்ட்டராக தான் வந்து இந்த பங்கு வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2023 2068, 2024 3641 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. அதுமாதிரி ப்ராஃபிட்டும் வந்து 2 மடங்கு ஏறி இருக்குது. 125 கோடி ரூபா 2023 காமிச்சிருக்காங்க. 2024 333 கோடி ரூபா காமிச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கடன் பார்த்தோம் அப்படின்னா 400 கோடி ரூபா கடன் இருக்குது. கையில் வந்து கேஷ் இருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 2150 கோடி ரூபா கிட்ட கேஷ் இருப்பு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பங்கும் நமக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் ஆகுமா அப்படின்றத வாட்ச் பண்ணி பாருங்கள். அதோட சார்ட்டெல்லாம் எடுத்து பார்த்து இது பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து படிங்க. அடுத்த பங்கு வந்து ஐடிபிஐ பேங்க்கு. ஸோ இது வந்து ஹை பார்த்தோம் அப்படின்னா 108 ரூபா ஹை, லோ பார்த்தோம் 66 ரூபா லோவில் இருக்குது. லோவில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ட்ரேடான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 81 ரூபா 50 க்ளோஸ் ஆகிருக்கு ப்ரைஸ். ஆர்ஓசி பார்த்தா 6.23, ஆர்ஓஇ வந்து 11.8, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் வந்து 95% இருக்குது. பப்ளிக்கிட்ட மட்டும் ஒரு 4% இருக்குது. எஃப்ஐஎஸ்ட ஹோல்டிங் வந்து ஒரு 0.42% இருக்குது. ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 2023 வந்து உங்களுக்கு 3728 கோடி நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. 2024 5814 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பங்கை பார்க்கலாம். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயாக இருக்குது. இந்த பங்கையும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா பாருங்கள். சார்ட்டெல்லாம் செக் பண்ணுங்கள்.
அதுக்கு அடுத்த பங்கு வந்து சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ். ஸோ இந்த பங்கு வந்து ஹை வந்து ரூ. 566. இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் பார்த்தா ரூ. 546, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 20 கேப் தான். 52 ஹை நியரில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. 52 லோ பார்த்தோம் அப்படின்னா ரூ. 200. ஃபேஸ் வேல்யூ ரூ. 1. ROE பார்த்தோம் அப்படின்னா 14.1, ROCE வந்து 15.3, புக் வேல்யூ வந்து பார்த்தா ரூ. 168 காமிச்சிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வந்து ஸ்ட்ரைக் வந்து ஒரு 74% கிட்ட இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 3%, டிஐஎஸ் கிட்ட ஒரு 5% கிட்ட இருக்குது, பப்ளிக் கிட்ட ஒரு 20% கிட்ட இந்த ஸ்டாக் இருக்குது. 2023 இவங்க ப்ராஃபிட் வந்து 604 கோடியாகவும் 2024 524 கோடியாகவும் காமிச்சிருக்காங்க. கடன் பார்த்தோம் அப்படின்னா 2875 கோடி கடன் இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே நான் வந்து சொல்கிற பங்குகள்லாம் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து யாராவது செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு வாங்கலாம், விற்கவும் செய்யலாம். ஸோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் தானே தவிர இது வந்து உங்களை வந்து வாங்கவோ விற்கவோ சொல்கிற பரிந்துரை கிடையாது. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.